மாற்றுத்திறனாளிகளுக்கு வாக்களிப்பதற்கு ஏதுவாக வாக்குப்பதிவு மையங்களில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் 9226 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளதாக கூறினார். தேர்தல் நாளில் ஊழியர்களுக்கு விடுமுறை அளிக்காத தனியார் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். தமிழகத்தில் அரசியல் கட்சியினர் வரும் 22ஆம் தேதி மாலை 6 மணிக்குள் அனைத்து விதமான தேர்தல் பரப்புரைகளையும் முடித்துக் கொள்ள வேண்டும் என அவர் கூறினார். வேட்பாளர்களின் தேர்தல் செலவுகள் 3 முறை தணிக்கை செய்யப்படும் என்றும் இதில் விதி மீறல்கள் இருந்ததால் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பிரவீன்குமார் கூறினார். தேர்தல் பணிகளுக்காக துணை ராணுவப் படையினர் நாளை தமிழகம் வரவிருப்பதாக அவர் தெரிவித்தார். தேர்தல் விதிமுறைகள் தொடர்பாக 2727 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக 24ஆம் தேதிக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். மேலும் பார்வையற்றவர்கள் டிரைவ் முறையில் வாக்களிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பிரவீன்குமார் தெரிவித்தார். Blind persons இருந்தால் அதுக்கு ரெண்டு மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். One thing, Braille, the EVM will have a sticker in Braille, serial number of each candidate. வெளியே presiding officer கிட்ட, polling officer கிட்ட Braille அதே இருக்கும், ballot paper Braille. ஸோ பார்த்து உடனே எந்த நம்பர் இருக்கே Braille, அப்புறம் உள்ளே போய் அந்த நம்பரோட பட்டன் Braille படித்து ப்ரெஸ் பண்ணாங்க.